வணக்கம். விவசாயம் தொழில் அல்ல, நமது பண்பாடும் வாழ்வியலும். அந்த நாட்களில், அதாவது 1975, 80களில் விவசாயம் செய்வது மிகவும் கடினமான உழைப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடியும் இருந்தது. நிலம் விவசாயம் செய்ய இப்பொழுது போல் அப்பொழுது வங்கிகளில் கடன், தனியார் கடன், இப்படி எந்த ஒரு பொருளும் அடகு இல்லாமல் பணம் வாங்க முடியாது. பணத்திற்காக வீட்டில் இருக்கும் நகைக்கு, வெள்ளி கொலுசு, பாத்திரங்களை கூட அடகு வைத்து விவசாயம் செய்தார்கள். ஏர் பூட்டி, சேத்தில் உழுது, வரப்பு வெட்டி, நிலத்தை சமம் செய்வது கடினமான உழைப்பு. நாற்றங்கால் சீர் செய்து, விதை நெல் வாங்கி இந்த நெல்லை ஊற வைத்த நெல்லை மறுநாள் தண்ணீர் வடிகட்டி கோணி சாக்கில் கட்டி, காற்று போகாமல் வைக்கோல் போட்டு மூடி மறுநாள் முளைத்திருக்கும். அப்படி விதை போடுவார்கள். பின்பு 30 நாள்லேருந்து 40 நாளைக்குள் வயலில் நாற்றை பறித்து அடி உரம் போட்டு சாணம், எரு குப்பையும் போட்டு 3 உழவுகள் ஓட்டிய பின்பு வயலில் நடவு நடுவார்கள். பின்பு முதல் களை எடுப்பார்கள், மேல் உரம் போடுவார்கள். அதன் பின் 2வது களை எடுப்பார்கள், தண்ணீரும் பாய்ச்சி அதன் மேலும் செயற்கை உரமிடுவார்கள். இந்த உரம் பிற்காலத்தில் இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு அப்பொழுது தெரியாது. 3 மாதங்களுக்கு பிறகு நெல் கதிர் வரும். அதற்கும் நெல் கதிர் வெளியே வர வேண்டும் என்பதற்காக உரம் போடுவார்கள். நெல் பால் பிடித்து முற்றியதும் அறுவடை செய்வார்கள். செலவு செய்த பணத்திற்கும் விளைந்த விளைச்சலுக்கும் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்ற பழமொழியின் நிலைதான். இதற்கான விடை தெரியாத விவசாயிகள் ஒரு சிலர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதற்கு ஏற்ற பலன் இல்லை என்பதால் இந்த நிலத்தில் கொஞ்சத்தை விட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தனர். நகரத்தில் பிள்ளைகள் கை நிறைய சம்பளம், அடுக்குமாடி கூண்டில் வீடு, கார், ஜன்னல்களை அடைத்துவிட்டு செயற்கை ஏசி காற்று, அக்கம்பக்கத்தில் இருப்பவர் பெயர் தெரியாது, ஆர்டர் செய்தால் சாப்பாடு, குடிதண்ணீரும் காசு, இப்படி ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டனர் பிள்ளைகள். விவசாயிகளுக்கு பிள்ளைகளின் வீட்டில் போய் 2 நாட்கள் இருக்க பிடிக்கவில்லை. பிள்ளைகள் வாழவில்லை, கஷ்டப்படுகிறார்கள். நாம் கஷ்டப்பட்டாலும் வாழ்ந்தேன். மண் வீடாக இருந்தாலும் வீட்டை சுற்றி மரங்கள், செடி, கொடி, காய்கறி, கீரை, பழங்கள், இப்படி பசுமை வீடு. வேப்ப மரத்தடியில் கயிறு கட்டில் படுத்து உறங்கும் உறக்கம், இயற்கை காற்றும், கஞ்சும் கூழும் மனதிற்கு சந்தோஷத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்தது. நிலத்தடி நீரை அப்படியே பிடித்து குடித்தது. விவசாயியின் பெயர் 8 பட்டிக்கும் தெரியும். கிராமத்தில் ஒருத்தரை ஒருத்தர் உறவுகளை சொல்லிதான் அழைப்பது வழக்கம். இந்த தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், அக்கா என்று. இந்த பண்பாடும் வாழ்வியலும் எப்படி மாறிவிட்டது. விவசாயி வயலுக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு போகும் பொழுதே 7, 8 வயதில் இருக்க பையனை எழுப்பிவிட்டு பல் துலக்க வச்சு நீராகாரம் குடிக்க வச்சு, நான் ஏற்கலப்புகளை தூக்கி செல்லுகிறேன், நீ உழவு மாடுகளை பிடித்து கொண்டு வா சாமி என்று அப்பா சொன்னதும் மகன் உழவு மாட்டை பிடித்து கொண்டு வயலுக்கு போவான். இப்படி காலை எழுந்திருப்பதும் மாட்டை கையில் பிடித்தவுடன் வீரம், பொறுப்பு, தன்னம்பிக்கை, கடமை, அப்பா படும் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த ஆண் பிள்ளைகள் தானும் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. உடல் ஆரோக்கியமும் இருந்தது. பெண் பிள்ளைகளும் காலையில் எழுந்து சாணம் தெளித்து, கூட்டி, கோலம் போட்டு, மாட்டுச்சாணம் அள்ளி, பாத்திரம் தேய்த்து, கட்டுத்தரை சுத்தம் செய்து, சமைப்பது, வயலுக்கு சாப்பாடு தூக்கி செல்லுவது. பெண் பிள்ளைகளும் வயலுக்கு போன அப்பா வீட்டிற்கு வருவதற்குள் சமைக்க வேண்டும் என்று பொறுப்புகளோடும் அக்கறையோடும் அன்போடும் நல்ல பழக்க வழக்கங்களோடும் உள்ளவர்களாக இருந்தார்கள். பெண் பார்க்கும் பொழுது கூட கிராம பெண்கள் பொறுப்பாக இருப்பார்கள் என்று பிள்ளைகளுக்கு பெண் தேடினார்கள். இப்பொழுது பையன் படித்து வேலைக்கு போகிறான், அதனால் படித்து வேலைக்கு போகிற பெண் வேண்டும் என்று தேடுகிறார்கள். இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் அருகிலுள்ள அரசு பள்ளியில் படித்து வந்தனர். வீட்டிற்கு பள்ளிக்கூட விடுமுறை நாளில் செல்லுவதற்கு, பக்கத்தில் உள்ள அத்தை மாமா வீட்டிற்கு செல்லுவதற்கு கூட அப்பாவின் காலை கட்டிப்பிடித்து கொண்டு அழும் பிள்ளைகள் இன்று படித்து வேலைக்காக அம்மாவையும் அப்பாவையும் தனியாகவோ அல்லது முதியோர் இல்லத்திலேயோ விட்டு தூரதேசங்களுக்கு கூட போய் விடுகிறார்கள். இந்த வாழ்க்கை அன்பு, பாசம், அக்கறை, கடமை, பொறுப்பு, கட்டுப்பாடுகள், பண்பாட்டையும் வாழ்வினையும் சொல்லிக் கொடுத்தது இந்த விவசாயம். இது தொழில் அல்ல, நம் தமிழர்களின் வாழ்வியலும் பண்பாடும். நான் கஷ்டப்பட்டாலும் வாழ்ந்தேன், என் பிள்ளைகள் வாழாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்றாள்.
பணம் சம்பாதித்தோம். பண்பாடும் வாழ்வியலும் தொலைந்து போய்விட்டது. நன்றி, வணக்கம்.